மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்துல காரு பங்களா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஏசப்பாக்கு. ஏசப்பால ஒரு செக் தர முடியாதா? பணத்தை கொடுக்கணும், அவனால தர முடியும். ஆனா தேவன் அதை சொல்ல விரும்பல. ஏன் உங்க பேரு பரலோகத்துல எழுதி இருக்குப்பா, அதை குறித்து சந்தோஷப்படுங்க. ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதி இருக்கு, அதை குறித்து சந்தோஷப்படுங்க. நீங்க என்னுடைய வலது பாரசில் உட்கார போறீங்க, அதை குறித்து சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்தில் உள்ளவையும் தேவன் நமக்கு சொந்தமாக்கினாரே, அதை குறித்து சந்தோஷப்படுங்க. நம்முடைய பார்வை எப்படின்னா, இந்த உலகத்துல காரு பங்களா வீடு வாசல் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் மாதிரியும், இதெல்லாம் இல்லைன்னா ஏதோ சபிக்க, அப்படிலாம் அது தவறான பார்வை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை அதை சொல்லும் போது, அதை கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி தவறா ப்ரொஜெக்ட் பண்றீங்களே, தேவன் அதை சொல்லவே இல்லையே. எங்க வாழ்ந்தாலும் ஏசப்போட வாழ்றோமா? இந்த வசனம் என்னை பொறுத்து இந்த வசனத்தை பேசுறதே